11th standard ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கமிங் மண்டே வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 and 2 உள்ள இம்பார்ட்டன்ட் 2 அதிகமாக 5 மார்க் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ். சார் நாங்கள் வந்து 40 மார்க் வந்து வாங்கணும், 40+ வாங்கினா போதும், எங்களுக்கு வந்து அதிக மார்க் தான் தேவையில்லை அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸசைஸ் வந்து அவங்க பார்த்தாவே போதும், ஈஸியாக 40+ மார்க் வாங்கலாம். ஸோ என்னென்ன எக்ஸசைஸு, எப்படி வாங்குறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, ஈஸியாக வந்து மேக்ஸில் வந்து 40+ மார்க் வாங்கலாம். எப்படிங்கிறத பார்ப்போம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து புக் பேக் ஒன் வேர்ட்ஸ். புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஃபஸ்ட்டில் 134 இருக்குது, வால்யூம் செகண்டில் 150, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 284 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு வந்து 20 ஒன் வேர்ட்ஸ் கேட்பாங்க, அதில் வந்து 5 இன்டீரியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 15 வந்து புக் பேக் தான் வரும். அப்போ ஈஸியாக இதில் வந்து 15 மார்க் வாங்கிடலாம். ஸோ ஒன் வேர்டு வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். எக்ஸாமில் போய் பக்கத்தில் கேட்டு எழுதிக்கலாம், பார்த்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற நினைப்போட போக வேணாம். ஸோ ஒன் வேர்டு நீங்கள் தரவா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து 15 மார்க் இருக்குது. ஸோ எல்லா டைமும் இப்போ வந்து 15 மார்க் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோ தட்டு, ப்ரூவ் தட்டு, வெரிஃபை தட்டு, அதாவது நிறுவுக. இந்த மாதிரி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 5 சம்மாவது அப்படி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்ட சம்மில் உங்களுக்கு அந்த சம் தெரியல அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்டு, ஏன்னா நிறுவப்பட்டது அப்படின்னு நீங்கள் எழுதினாவே அந்த சம்முக்கு உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிரும். அப்போ அந்த மாதிரி 5 சம் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க் கிடச்சிரும். அப்போ 15 + 5 20 மார்க். அடுத்து பாருங்க, ஒரு 5 எக்ஸசைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் லெசன் 1.1, 1.3, 2.9, 2.11, 2.12 இந்த 5 எக்ஸசைஸ் சம்மு ப்ளஸ் இந்த எக்ஸசைஸோட உள்ள எக்ஸாம்பிள் சம், இதை மட்டும் நீங்கள் தரவை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு, மொத்தம் 10 மார்க்கு ஈஸியாக வந்து நீங்கள் வாங்கிடலாம். அப்போ 20 + 10 மொத்தம் 30 மார்க்கு. அப்போ இது மட்டும் தரவாக இருந்தாவே நீங்கள் பாஸ் தான். ஏன்னா 20 மேக்ஸில் வந்து 25 எடுத்தால் பாஸு. ஸோ இது மட்டும் தரவாக இருந்தாவே உங்களுக்கு 30 மார்க் கிடச்சிருச்சு. இருந்தாலும் நமக்கு வந்து 40+ மார்க் வேணும் அப்படிங்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 எக்ஸசைஸ் பார்த்துக்கிட்டா நமக்கு நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4.4, 5.4 இந்த 2 எக்ஸசைஸ். ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8, அதாவது எக்ஸசைஸ்னா எல்லா சமயம் உங்களை நான் பார்க்க சொல்ல, ஒன்லி 5 மார்க் மட்டும் தான், ஒரு 8 to 5 மார்க் தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் திரும்பி ரிப்பீட்டாக செஞ்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2 எக்ஸசைஸ் தரவா இருந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் எக்ஸாம்பிள் ஒரு 5 மார்க் நீங்கள் வாங்கி அட்டன் பண்ணிடலாம். அப்போ 30 + 5 35. அடுத்து 7.3 ஃபேக்டர் தியரம் 10.4. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து 24, 25, 26, 27, 28 இந்த 5 சம்மு 12.4. அதே போல் 12.4ல் வந்து ப்ராபபிலிட்டி. இந்த 3 எக்ஸசைஸ் தரவா பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து 2 5 மார்க் வந்துடும். இப்போ 10 மார்க். இப்போ டோட்டலாக ஸோ இது தரவா இருந்தீங்கன்னா 45 மார்க், 40+ மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். எதுக்கு 90க்கு நான் சொல்கிறது, 90க்கு 40+. இதை விட உங்களுக்கு வந்து இன்டர்னல் மார்க் ஒரு 10 மார்க் போடுவாங்க. அப்போ அது 45 + 10 55 மார்க் ஈஸியாக வந்து 50க்கு மேலே எல்லாருமே எடுக்கலாம். ஸோ அங்கங்கே ஏதாவது மிஸ்டேக் நீங்கள் விட்டால் கூட கண்டிப்பாக 40+ மார்க் வாங்குறது வந்து உறுதி. ஸோ அதனால இதை மட்டும் நீங்கள் தரவா பாருங்கள் போதும். ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. 11th மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இன்னைக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு உங்களுக்கு 3 நாள் இருக்குது. ஸோ அந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கதே 10 எக்ஸசைஸ் தான். இந்த 10 எக்ஸசைஸ் உள்ள 5 மார்க் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், ஈஸியாக வந்து 50 மார்க் நெருக்கி வந்து கண்டிப்பாக வாங்கிடலாம். லாஸ்ட் நாள் ஈவினிங், அதாவது சண்டே ஈவினிங் வந்து 1 மணி ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஈஸியாக வந்து வாங்கிடலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து கவலையே பட வேணாம், ஈஸியாக 40+ மார்க் வாங்கிடலாம். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.